வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம மதுரையில் ஃபேமஸாக இருக்க உருளை பொட்டலம் எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஸ்பைஸியாக, டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிட அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மதுரை ஃபேமஸ் உருளைக்கிழங்கு பொட்டலம் செய்யறதுக்கு இப்போ நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து நான் மேஷர் வச்சு மசிக்க போகிறேன். நீங்கள் கையால் கூட நல்லா மசிக்கலாம். இப்போ நான் மசித்து எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நல்லா மசிச்சாச்சுங்க. இது ரொம்ப மசிக்கவும் கூடாது, ஓரளவு மசித்தா போதும். கொஞ்சம் உருளைக்கிழங்கு அப்படி அப்படியே தெரியணும். இவ்வளோ தான், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கடாய் வச்சுருக்கேங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம். கடுகு பொரியட்டும். இதில் பொடியாக நறுக்கின பூண்டு, பொடியாக நறுக்கின இஞ்சி, இது கூட ஒரு பச்சை மிளகா. இப்போ இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் வரைக்கும் வந்தால் போதும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த அளவு வெங்காயம் வதங்கினா போகிறோம். இப்போ இதில் மசாலா பொருட்களை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இப்போ இதுக்கு தேவையான உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். ஏன்னா பச்சை மிளகா நம்ம சேர்த்துருக்கோம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் நம்ம சேர்த்தோம் இல்லைங்களா மசாலா, அதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கடலை மாவு, இதுதான் முக்கியமான இன்க்ரீடியண்ட் இந்த பொட்டலத்துக்கு. இது நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவு உருளைக்கிழங்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கடலை மாவை சேர்த்துக்கோங்க. இப்போ கடலை மாவை நல்லா இந்த மசாலாவோட நல்லா ஃப்ரை பண்ணோம். இது கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும், அப்போ தான் இதோட பச்சை ஸ்மெல் போகும் நமக்கு. இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இதை சேர்த்துக்கலாம். இது நல்லா இந்த மசாலாலாம் அதில் நல்லா கோட்டாயிருக்கணும். நல்லா கலரிக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்று சேர கலந்து வந்துடுச்சு. அவ்வளோதான், நமக்கு சூப்பராக உருளைக்கிழங்கு பொட்டலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிடலாம் கடைசியாக. இதை தூவிட்டு ஒரு முறை நல்லா கலந்துடலாம். இப்போ நமக்கு மதுரை ஃபேமஸ் உருளை பொட்டலம் ரெடி. இப்போ நம்ம பொட்டலம் எப்படி கட்டி காமிக்கிறதுன்றதை காட்ட போகிறேன், பாருங்கள். இப்போ பொட்டலம் அடிக்க இந்த தையலை தாங்க நான் எடுத்திருக்கேன். இதுலேருந்து இப்போ இந்த இலையை நம்ம எடுத்துக்கலாம் தனியாக பொட்டலத்துக்கு. இப்போ இந்த இலையை எடுத்தாச்சு. இந்த இலையில் இந்த பாகத்தை லைட்டாக மடக்கிடலாம். மடக்கிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இப்படியே ரொட்டேட் பண்ண வேண்டியதாக வச்சு கூட நமக்கு எந்த சைஸ் பொட்டலம் வேணுமோ அந்த சைஸு. இப்போ நான் பெரிய பொட்டலமாக தான் ரொட்டேட் பண்ணியிருக்கேன். இது உள்ள உருளைக்கிழங்கு வச்சுட்டு மடிக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கை இது உள்ளே வச்சுக்கலாம். இவ்வளோதான். இப்போ இதை அப்படியே நம்ம மடிச்சிட வேண்டியதுதான்.
இப்போ அப்படியே ஒரு நூலை வச்சு சுற்றிடலாம். இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு பொட்டலம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளவுதான். மதுரை ஃபேமஸ் உருளைக்கிழங்கு பொட்டலம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.